நான் முதல்ல திரு செந்தில்வேல்கிட்ட ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு ஓராண்டு அப்படின்ற இடத்துல அவர்களுடைய இலக்கு அப்படின்றது 2026 இருக்குது. அதுலேயும் ஒரு எழுச்சியும் புரட்சியும் ஏற்பட போது அதை களத்தில் பார்க்குறோம், மக்களோடு இருக்கோம் அப்படின்றாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் தான் நோக்கம், அதில் நாங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறாங்க. முதலாம் ஆண்டை நிறைவு செய்திருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் 2 முக்கியமான செய்தி அவர் குறிப்பிட்றாரு. 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்தது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்ததும், 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சதும் அவர் குறிப்பிட்றாரு. அந்த ஒப்பீடு எந்த அளவுக்கு சரியான ஒப்பீடு அப்படிங்கிறத எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய அரசியலை தொடங்கிய பொழுது அவருக்கு 22 வயது. பச்சைப்பன் கல்லூரி மாணவராக இருக்கின்ற பொழுது மாணவர் சங்க பொதுச் செயலாளராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அவர் தொடங்கிவிட்டார். அவர் பெரியாரை சந்திக்கின்ற பொழுது அவருக்கு 26 வயது. பின்னால் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குகின்ற விழாவில் அவர் பேசுகிறார். நான் பெரியாரை சந்திக்கின்ற பொழுது பெரியார் என்னிடம் கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டார். படிச்சுட்டு இருக்கிறேன், பரீட்சை எழுதியிருக்கிறேன், முடிவுக்காக காத்திருக்கிறேன், உத்தியோகம் பார்க்க போறியான்னு கேட்டார். இல்லை, நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட விரும்புகிறேன் என்று சொன்னேன். அன்று பெரியார் தன்னோடு என்னை அழைத்து சென்று விட்டார்னு சொன்னார். அதை சொல்லுகின்ற பொழுது அண்ணாவின் குடும்பம் பெரிய வசதியான குடும்பம் கிடையாது. அவர் கண்டிப்பாக வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம், நெருக்கடி. அவரை படிக்க வைத்ததே அவருடைய பேராசிரியர்கள் உதவி செய்து அவரை படிக்க வைக்கிறாங்க. ஏதேனும் ஒரு வேலை கிடைத்தால் அவருடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக உயரும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்த சூழலில் அவர் எங்கே வர்றாரு, படித்து முடித்து விட்டு நல்ல பெரிய படிப்பாளி அறிவாளி உங்களுக்கும் தெரியும். அப்படி முடித்தவர் வேலைக்கு போகாமல் அதை தள்ளிட்டு தன்னுடைய இவ்வளோத்துக்கு 25 வயதில் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனால் விஜய் நீங்கள் அப்படியே என்டர்லி ஒப்பிட்டு பாருங்கள். அவரே அதை பல பெட்டிகளை சொல்லியிருக்கார். நான் குறைமதிப்பீடு செய்யலை, எனக்கு படிப்பு சரியாக வரல, எனவே நான் கல்லூரியிலேருந்து இடைநிற்றலில் வந்துவிட்டேன். படிப்பு சரியாக வராமல் கல்லூரியிலேருந்து இடைநின்று அவருடைய தந்தையார் ஒரு பெரிய இயக்குனர், அவர் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதன் பிறகு விஜய் அவருடைய அயராத உழைப்பு, ஆற்றல், நடன திறமை எல்லாவற்றிலுமே அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வராரு, மாற்றுக்கருத்து இல்லை. பல கோடிகளை அவர் வருமானமாக பெறக்கூடிய இடத்திற்கு வந்த பிறகு தன்னுடைய 50வது வயதில் பல கோடிகளை சம்பாதித்த பிறகு அதை விட்டு அப்படின்றார். எஸ், அதுதான் ஒன்றும் இல்லை. பல கோடி சம்பாதித்த பிறகு அதை விட்டுட்டு வர்றது பெருசு இல்லை. சம்பாதிச்சு ஆகணும். அப்போ தான் 25 வயசில் கல்யாணம் ஆயிருக்கு, 26வது வயதில் வேலைக்கு போவார். நேரடியாக அண்ணாவோட ஒப்பிடுறாரு. இல்லை, நான் அப்படி சொல்லலை. அதாவது அண்ணா செய்த தியாகத்திற்காக நான் சொல்கிறேன். அண்ணா 30 ஆண்டு காலம் உழைப்பு. அவருடைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மட்டும் 30 வருஷங்க. 1938 ஜூன் மாதம் சென்னையில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் அவர் பேசுகின்ற பொழுது 4 மாதம் அவருக்கு சிறை தண்டனை. பெரியாருக்கு அதே மாதிரி சிறை தண்டனை வச்சாங்க. அதன் பிறகு அவருக்கு 9 மாதம் சிறை தண்டனை, பெரியாருக்கு 18 மாதம் கடும் சிறை தண்டனை. அப்போது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், கடும் சிறை, இதெல்லாம் தாண்டி 1949 திமுக ஆரம்பிக்கப்பட்டு 1967 18 ஆண்டு காலம் கடும் போராட்டம். கட்சி ஆரம்பிக்காமல் 30 ஆண்டு கால போராட்டம். எஸ், இவ்வளவத்தையும் தாண்டி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு அரசியலை கட்டமைக்கிறார். அவர் பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது பதவி வரும் அல்லது முதலமைச்சர் ஆகுங்கிற எண்ணத்தோடலாம் வரல. பொது வாழ்க்கைக்கு வரணும்னு தான் வர்றாரு. அவர் கட்சி ஆரம்பிப்போம் அல்லது முதலமைச்சர் ஆகும் எந்த கனவுகளும் அவர்களுக்கு கிடையாது, அவங்க வர்றாங்க. இதே நீங்கள் எம்ஜிஆருக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னாலும் எம்ஜிஆர் நேரடியாக திரைத்துறையில் இருந்ததுனாலே அவர் அரசியலுக்கு வரலங்க. 77 எம்ஜிஆர் வரதுக்கு முன்னாடி அவர் திமுகவோட டிராவல் பண்ணவர். முன்னாடி காங்கிரஸ், திமுக அவர் நீண்ட காலம் திமுகவோட தான் டிராவல் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது நாட் ஒன்லி விஜய், வேற யாருக்குமே சரியா பொருத்தி பார்க்க முடியாது. நான் விஜய் மட்டும் சொல்ல, யாருக்குமே இது பொருத்தி பார்க்க முடியாத, அப்படியே இந்த அனுபவங்களை பொருத்தி பார்க்க முடியாது. இன்றைய கால சூழல், அன்னைக்கு போராட்டம் அப்படின்னு தேவைப்பட்டது. இன்னைக்கு விஜய் வெளியில வந்தாலே வெளிச்சம். அதை தாண்டி சோசியல் மீடியால அது போய் செய்தியாக சேருது. இது அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துறாரு. அத்தனை போராட்டங்கள்ல பங்கெடுக்கணும், இன்னைக்கு ஒரு ட்விட்டர் போதுமே இல்ல. அதாவது அதுதான் அதைத்தான் விமர்சிக்கிறாங்க. இப்போ ஒரு ட்விட்டர் போதுமேங்கிறத தான் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா விமர்சிக்கிறாங்க. இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலா அப்படிங்கிற விமர்சனத்துக்கு எங்க வராங்கன்னா ஒரு ட்விட்டர் போதுமா அப்படிங்கிற கேள்விதான். நீங்க இந்த ஓராண்டை பற்றி அவர்கள் அறிக்கை குடிக்கின்ற பொழுது அந்த அறிக்கையுடைய சாரம் சுருக்கமா இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சுருக்கமான அந்த சாரம் என்ன இருக்குதுன்னா, சிஏஏ முதல் நேரம் எங்க வர்றாங்க, நம்ம பரந்தூர். இந்த ஓராண்டு நீங்க கட்சி ஆரம்பித்த இந்த ஓராண்டுல நீங்க எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக விஜய் சாலைக்கு போராடி இருப்பார், எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக அவர் சிறை சென்றிருப்பார், இந்த கேள்விலாம் இருக்குதுல்ல. அப்போ நீங்கள் உங்களுடைய புகழ் வெளிச்சம் அப்படிங்கிறது மட்டுமே என்ன ஆயிடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வாக்குகளாக மாறாது. உங்களுடைய புகழ் வெளிச்சத்தை நான் எங்கே பார்ப்பேன்னா திரையில் பார்ப்பேன், நான் ரசிப்பேன், நானும் விஜய் ரசிப்பேன், திரையில் ரசிப்பேன். ஆனால் என் வாக்குகளை செலுத்துவதற்கு நீங்கள் என்னோட என்ன நின்றுக்கிறீங்க, என்னோட எவ்வளோ போராடி இருக்காங்க, எனக்காக எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, ஓகே, இந்த கேள்வி இருக்குது. நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். கடந்த அரங்கில் இதே தந்தி அரங்கில் மிகப்பெரிய விவாதங்களை நடத்திய இந்த அரங்கில் அந்த கேள்வியை நான் வச்சேன். இன்னைக்கு மீண்டும் அதில் எனக்கு ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியாரோடு அண்ணா முரண்பட்ட போதும் 1967 அவர் ஆட்சியை பிடித்தவுடன் அவர் நேராக முதலில் போனது எங்கே தான், பெரியாரை பார்ப்பதற்கு. ஆனால் அந்த பெரியாரை
மிகவும் தரம் தாழ்ந்து இங்கே திரு சீமான் அவர்கள் விமர்சித்த பிறகும் எல்லா கட்சிகளும் கண்டித்த பிறகும் இந்த நிமிடம் வரை இன்னைக்கு 2வது ஆண்டு தொடக்க விழாவிலாவது அவர் அதை பற்றி பேசுவார், பெரியாரை பற்றி வாய் திறப்பார்னு நினைச்சோம். பெரியார் தன்னுடைய கொள்கை வழிகாட்டிக்காக கூட இந்த நிமிடம் வரை பேச மறுக்கக்கூடிய விஜய் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? இந்த ஒப்பீட்டை நம்ம இன்னைக்கு அறிக்கையில் அதுக்கு உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கதா பார்க்கலையா? தனி மனிதர்களை எதிர்க்கக்கூடிய அரசியலை நாங்கள் தவிர்க்கிறோம். மன்னிக்கணும், அது மன்னிக்கணும், ஒரு சீனியர் ஆங்கர் மன்னிக்கணும். பெரியாரும் தனி என்னங்க ஒரு இல்ல பெரியார நான் சொல்லல, நீங்க சீமான கண்டிச்சு அறிக்கை இல்ல, சீமானை எதிர்த்து தானே அறிக்கை இல்ல. நான் சீமானை எதிர்த்து இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா தனி மனிதர்களை எதிர்த்துனா நீங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா இங்க எல்லாரும் தனி மனிதர்கள் தானே, எல்லாரும் தனி மனிதர்கள் தானே. அப்படி இல்லை, அவர் ஒரு கட்சி 7% ஓட்டு வச்சிருக்கிறாரு. அவர் வந்து நீங்க பிரச்சனை எங்க வருதுன்னா, நான் ஏன் நீங்க விஜய் நான் நோக்கி கேட்கறேன்னா, ஏன் இதை நான் பாஜக நோக்கி கேட்கல? பாஜக பெரியார தன்னை கொள்கை வழிகாட்டியா ஏற்றுக்கல, நான் பாஜக கேட்கவே கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க, உங்கள் கொள்கை வழிகாட்டினீங்க. சீமான் என்ன சொல்றாரு? சீமான் இல்லை, யார் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட ஒருவரின் தத்துவம் தவறு, அவரை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவேன்னு சொல்ற ஒருத்தரை நீங்க அப்போஸ் பண்ணல. கேட்போம் திரு வீர விக்னேஸ்வரன், 67 77க்கெல்லாம் அது வந்து தேர்தல் நடைபெற்ற ஆண்டு, ஆட்சி மாற்ற ஆண்டு. அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு சொன்னார். 50களில் தொடங்கி எம்ஜிஆர் அவர்களுடைய சரித்திரம் அப்படின்றது, அதே போல் திகாவில் தொடங்கி அதன் பிறகு திமுகவை, அதுபோல் விஜயனுடைய அரசியல் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது. விஜய் சினிமாவிலேருந்து டைரெக்டாக இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கான்ற குற்றச்சாட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து அருமையண்ணன் செந்திலண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். எங்களுக்கு வாழ்த்து சொன்னார், நன்றி. 1967 77ங்கிறது வந்து வெறும் நம்பர்ஸ் கிடையாது, வருஷம் கிடையாது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, இந்த மண்ணுக்கான அரசியல்னு ஒன்று இருக்குது, தமிழகத்தோட தமிழ் மொழி, சமூக நீதி, இந்த கொள்கைக்காண்டி தான் அந்த அரசியல் இயக்கம் நடந்துச்சு. அதற்காண்டி ஒரு பெரிய உழைப்பு, ஒரு பெரிய வெளிச்சத்தில் அந்த மாற்றம் நடந்துச்சு. அந்த கொள்கையை, அந்த கோட்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு, வரும் தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்கிற அரும்பணியை தளபதி செஞ்சுட்டு இருக்காரு. அண்ணன் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்குவார்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உறுதியாக சமூக நீதி கொள்கைகளையும் மொழி உரிமைகளையும் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போவோம். அதற்கான ஒரு மிகப்பெரிய உழைப்பை வரும் தேர்தலில் இது பண்ணி தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை அகற்றுவோம். இல்ல, அதுக்கான காலமும் சூழலும் என்ன ஏற்பட்டு? ஏன்னா அந்த 67 79 67க்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று இருந்தது. 77க்கு முன்னாடி எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரன்ற ஒரு எழுச்சி இருந்தது. இன்னைக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்குங்க, எம்ஜிஆர் கட்சி தொடங்குறதே எதுக்கு தொடங்குறாருன்னா, அண்ணா பெருந்தகை அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தமிழ் மொழியை காக்கணும், சமூக நீதிக்காண்டி ஆரம்பித்த கட்சியை வந்து கலைஞர் வந்து குடும்ப சொத்தாக்கிட்டார். அதை எதிர்த்து தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்படி இல்லை, அவர் என்ன சொல்லிட்டு வந்தார், என்ன சொல்லிட்டு வெளியே வந்தார், அவர் எப்படி நீக்கினாங்க, நீக்கினது தான் எழுச்சி ஏற்படுத்தி. எதுக்காண்டி நீக்கினாங்க? இப்போ நீக்கிட்டு அது இன்னைக்கு துணை முதல்வரோட பையன்காண்டி IAS ஆஃபீஸர் எந்திரிக்கிற வரையும் எங்கேருந்து வருது? அது குடும்ப சொத்தானனால தான் இப்படி ஆகுது. அதைத்தான் எம்ஜிஆர் எதிர்த்தார். இன்னைக்கு அதோட எம்ஜிஆர் எந்த இந்த குடும்ப எதிர்த்தாரோ அதே அது போன்ற என்ன எழுச்சி ஏற்பட்டு தாவைக்கு சாதகமா இருக்கு. தேர்தலில் திமுக ஆளுங்கட்சியால எதிர்கட்சியா கூட வராது, எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன எழுச்சி காரணம்னு நான் கேட்கிறேன். என்ன எழுச்சி காரணம்னா, தமிழகத்துல ஒரு மக்கள் இயக்கமா ஆரம்பிக்கப்பட்ட திமுகவை வந்து ஒரு குடும்ப சொத்தாயிருச்சு. அதை மக்கள் விரும்பல.